அவ்வளோதான். அடுத்தடுத்து உங்களுக்கு புதுசாக ஒன்று ஒன்று பண்ணி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் 65 மசாலா இல்லாமல் வீட்லேயே நானே சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஆஃப் பவுல் அளவுக்கு நான் வந்துட்டு ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோடு சேர்த்து 4 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நான் கலருக்காக 4 எடுத்துக்கிட்டேன். ஸோ அது போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா வருமே அப்படின்றதுக்காக. அண்ட் ஸ்பைஸ்க்காக நான் வந்து நார்மல் ரெட் சில்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 4 எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ரெட் சில்லி வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து நல்லா நான் மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். கடைக்காரன் ஒரு வேலை பண்ணிட்டாரு. நான் 65க்கு கட் பண்ண சொன்னால் அவர் வந்து பெருசாக கட் பண்ணியிருக்காரு. பட் இட்ஸ் ஓகே, இதை வச்சே சமாளிப்போம். ஸோ இதில் நான் வந்து ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ எக்கு போட்டால் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும்னாங்க, அதனால நான் ஒரு எக் போட்டுக்கிறேன். அண்ட் இதிலையே நான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் நான் வந்து ஜீரகமும் சோம்பும் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதிலேயே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ வீட்டில் அரைச்சது, அதனால கலர் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இருக்குது. அதோட வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கரம் மசாலா, இதுவும் வீட்டில் அரைச்சது தான், அது ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு பவுலில் வந்துட்டு ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோம்ல அந்த சில்லி பேஸ்ட்டை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சிக்கனுக்கு ஃப்ளேவரே கொடுக்க போகுது. அண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கையில் நல்லா சிக்கனில் அந்த மசாலா எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கையிலேயே பிணைஞ்சிக்கிறேன். இந்த ஒரு பார்ட்டில் நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது, இல்லைன்னா சிக்கனில் இருக்க மசாலா எல்லாம் கையில் எரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கடைசியாக நான் வந்துட்டு கறி லீவ்ஸ் போட்டு இதை கொஞ்சம் நேரம் மேரினேஷனுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் சிக்கனை எண்ணெயில் போட்டு அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் போடுறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வீட்டில் அரைச்ச மசாலா வந்துட்டு போடுறேன். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், எங்கடா மசாலா ஒட்டாமல் எல்லாம் பிரிஞ்சு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் ஃபஸ்ட் டைமே எனக்கு சிக்கனில் மசாலா அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் நம்ம எப்படி கடையில் வாங்கி 65 மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி சிக்கனில் நல்லா ஒட்டி நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி செம்ம ஜூஸியாக சிக்கன் வந்துட்டு வந்திருந்தது. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம், எந்த அளவுக்கு சிக்கன் வந்துட்டு மசாலா நல்லா பிடிச்சி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்ச மசாலாவை யூஸ் பண்ணி சிக்கன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வருங்க, ட்ரஸ்ட் மீ. ஸோ நான் இப்போது சொல்லியிருக்க அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கைஸ், ஹோம்மேட் மசாலாவில் செஞ்ச சிக்கன் 65 பாருங்களேன், செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு, சூப்பராக. கரண்ட்டும் சரி பண்ணிடுச்சு கைஸ், பிரித்து காமிச்சேன் கரண்ட்டு போயிடுச்சு. நல்லா செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.